அப்படியா? ஏண்டா மாசம் தை மாசம் உடலெல்லாம் அயற்சியாக இருக்குது. ஆகையால் இதோ ஓடுகின்ற ஆத்திர நீராட போறேன். ஆத்தங்கரையில காவல் இருந்து எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் அம்மா ஆடவர் வராங்கன்னு சொன்னா நான் கரையேறி வந்துடுறேன். அப்படியா? நான் பாத்துக்கிறேன். சரி, அப்படியே ஆகட்டும். புறப்படு போ. இப்பொழுது இந்த நீரோடு கிட்டது உனக்கு சரியாத ஐயா, நான் ஒரு அனாதை. எனக்கு ஒரு தண்ணீர் ஆகும். அது ஒரு தெரிய நீரோடை. அந்த நீரோடைக்கு தண்ணி ஒரு தண்ணி தண்ணி எல்லாம் குடிக்கூடாதாங்க ஐயா. ஒரு தண்ணி கிடையாதா? எங்க இளவரசங்க குடிச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் நீ போக கூடாது. ஆமா, நம்ம ஒரு பக்கமா போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சு பாருங்க. பாத்தலாம் பட்டா நடிச்சு போறா. ஏய், ஒரு கை கிடையாது, அரை கை கிடையாது, போறான்றல. எந்த பேச்சுக்கிறாராமா? ஒரு கை தண்ணிக்கா நீ போட நான் போகிறேன். சத்தியமா எனக்கு ஒரு காலம் வரும். என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தூக்கி தருவேன். இவரு கர்நாடகா இவரு. நான் இப்ப கூட கேட்டு வாங்கிய டேம் சேர்த்து கொடுத்தாங்க. ஏய், போடா பட்டா நடிச்சு போறேன். ஏய், போடா நான் அச்சுக்க நடிச்சிருவேன். ஒரு கை தண்ணி இவரு கர்நாடகா கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க. ஒழுங்கா குடிச்சிருக்கலாமே. துணியில அதை குடிச்சு பாத்துல அடிச்சு போறாளாவே. அம்மா, இவங்க அப்பாங்கிற நம்மள மூழ்கிடுவானா? அப்படியே வா, யாரா ஆம்பளை இருந்தா காப்பாத்துவாங்கப்பா. வாங்கப்பா. யாருன்னா ஆம்பளைங்க இருந்தா வாங்கலாமா? ஆம்பளையா? சாணி இல்ல, இறமுட்டை. இளவரசிராப்பா, இளவரசி ஆத்துல அடிச்சுட்டு போனா அங்கே செத்தாருண்ணா. நீ மாச்சு தண்ணி மாச்சு போறாரு. ஓடாதப்பா, நீதான் கணமாங்கிற ஆத்துல வேலை போனா கூட நல்லா மலாட்ட மூச்சு அடக்குறப்பா. நாட்டில் இளவரசி ஒரு பெண்மகள் ஆபத்து காப்பாற்றுறேன். என்ன பண்ண போற?
மயக்கமாக்குறாங்க உனக்கு வைத்தியமாக தெரியுமா? அவரை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? வைத்தியமாக்குறாங்களா? ஐயா ஏய் ஐயா ஆத்துல அடிச்சிட்டு போகும்போது அதிகமா தண்ணி குடிச்சிருக்காங்க. தண்ணி எப்படியா முன்னைக்கு எந்த நேரமும் தண்ணியில தானே இருக்கிறாங்க. ஒன்னா கேக்குறலாப்பா இருக்காங்க அந்த தண்ணி வெளியே எடுத்தா சரியா போயிடும். திட்டமா குடி நான் கேக்குறாளா? அதிகமா குடிச்சிட்டாங்கன்னா ஊந்து கலக்க வேண்டியதுதான். ஐயா ஐயா எப்படின்னா எதனா ஸ்டாப் போட்டிருக்கோம் பண்ணி ஐயா பாய் வச்சு ஏய் ஐயா தண்ணி வெளியே எடுத்தா பூ மூச்சு வரலையே. நல்லா எடுங்க ஐயா. நீ நல்லா ஆமுக்கு ஏய் பலூன் காத்தடிச்சு எடுத்துக்கோ. இவனுக்கு மூச்சு வரணும். அட பரபர கையில கூடாத. சொல்றது கேளுடா. ஏய் அவர் சொல்றத கேளு. ஐயா நீ குடுமா ஏதாச்சு நடப்ப. ஐயா பா. ஏய் போட. அவர் இப்போ குண்டில பணம் போறாரு. அவர் போற. தண்ணி எடுப்பறவரு ஏய் தண்ணி வெளியே எடுத்தா மூச்சு வரல. சரி இவனுக்கு மூச்சு வரலாம் ஒரே வழிதான். என்னோட வாயு அவங்களோட வாயும் வாயோட வாயு வச்சு நம்ம இதுல யாரு பல்லு வேலை இருப்பாங்கன்னு தெரியாது. பல்லு வளர்க்க நம்மளுக்கு ஐயா எது வந்தா நமக்கு என்ன உயிர் வரணும். உயிர் வரணும். அதான் நம்ம அப்பா கொண்டுவாரு. ஐயோ அவன் இருப்பா காட்டு பண்ணி மாதிரி. சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் வந்துரும். ஒரு கை தண்ணி ஐயா நீங்க முத காப்பாத்துங்க. ஒரு கை தண்ணி ஐயா நீ காப்பாத்துங்க. காப்பாற்ற முடியாது. காப்பாத்துற முத முடியாதுடா. முடியாதா? ஏய் இப்ப காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பனா தண்ணி யாராடி ஏறா பட்டுனா படாத வச்சிருவாங்க. சிக்கன் ரைஸோட வருது. என்ன தெரிந்தா பாவி நான் ஆத்துல அடிச்சு போகும்போது என்ன வந்து காப்பாத்துறது நீயா? நான்தாமா நீயா காப்பாத்துற? கட்டப்பாறை நீச்சல் அடிச்சு நான் கட்டப்பாறை அப்படியே புச்ச பாரு. ஏய் கட்டப்பற நீச்சல் என்னது? கட்டப்பாறைனா இப்ப கட்டப்பாறை தண்ணியில போட எப்படி போவோம்? சல்லுன்னு உள்ள போடுவான். ஏமன் அப்படி எங்க சரான புஷனா ஆஸ்திரியா அப்ப வேளாண் மேல் மேல் ஓடி அந்த மாதிரி தான். ஏய் அப்படியே கண்ட மேல் மாட்டிக்கிறேன். அப்பா நன்றிடா. துணி என்ன நனியாதுக்குது ஈரமா இல்லாதுக்குது. அந்த மாதிரி நீ உண்மை நாங்க. டேய் ஏண்டா குணா என்ன நினைவே இல்ல. உங்களுக்கு தெரியாதே நாங்க துணியா ஈரமான சொல்லிட்டு அமரமா இறங்கிட்டேன். ஏய் பாவி அம்மனமா இறங்க என்ன தூக்கணும்? சத்தியமா ஐயோ எந்த கோயிலுக்கு போயிட என் பாவத்தை நான் தூக்கிட்டு ஏங்க உங்களை காப்பாத்துறதே நான் தான் போய் சொல்றேன். ஏய் நான் அடிச்சுடுவானு போ. ஏய் காவனா யாரா யாரா ஏய் ஆள் பெருசா கிட்ட வந்தா ஏய் சார் ஆள் அப்பா பிச்சோ பேர் அடிக்கலாம். ஆமா யார் நீங்க? என்னுடைய காவனா கையில அடிக்க வேண்டிய அறிக்கை உங்களுக்கு இருக்கா? வர அவன் அவசரமா பேசுறாங்க நினைச்சேன். அப்படியா? ஏய் நீ எது பேசாத உன்னை தூக்கி போட்டு அடிக்க போறான். அச்சு கடாச்சு வரும்போது ஆளு எங்க பேசுறான். அப்ப காப்பாத்த கிடையாதா? நான் இல்லம்மா அவர்தான் காப்பாத்துனாரு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ உங்களை காப்பாற்றுவது என்ன வந்தது? உங்களை காப்பாத்திட்டேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? என்னங்க? பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரை ஆமா அரண்மனையில் என்னுடைய தந்தைக்கு அப்புறம் பார்த்த முதல் முகம் நீதான். நான் தான் இதற்கு பிறகு வேற எந்த ஒரு ஆடவர் முகத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. கிடையாது. அதனால அவரை பார்த்ததுனால அவரை பார்த்ததுல ஏண்டா என்னுடைய உயிரே காப்பாற்றி இருக்கிறார் அவர். அவர் இல்லை என்றால் நான் எப்போதும் இறந்து போயிருப்பேன். அதனால ஏண்டா டேய் அவரை பார்த்ததுல டேய் எனக்கு புள்ள ஏதோ பண்ணிக்கலாம். ஐயோ சொல்லியா பரம்பரைக்கே அப்பேற்பட்ட வியாதி வந்தது கிடையாதுடா. அதனால அவரை பார்த்தது அவர் மீது நீதான் அவரை எப்படியாவது எனக்கு கூட்டி வைக்கணும். 100 ரூபாய் சாம்பத்துல கூட்டி கொடுங்க. நான் கொடுக்க மாட்டாங்க. கூட்டி கொடுக்கறதுக்கு வராங்க பாரு. உங்க அப்பாங்காரன் என்ன அம்மா அடி அடிச்சான். அம்மா விட்டுருவனா உனக்கு கூட்டி கொடுத்துட்டு உன் குடும்பம் மானத்தான வாங்க. ஏய் அவரை நீ சேர்த்து வச்சேனா உனக்கு கால் சவரம் பண்றதா? ஏய் புருஷத்தை ஏற்கனவே சவரம் பண்ணி தான் உனக்கு மொட்டையை உள்ள வச்சுங்கிறான். மெட்டல் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான் உள்ள வேற. மாடி செடிக்கு ரோல் பட்டு நான் பேசுறேன். ஐயா ஐயா இது
காப்பாத்துறீங்களே ஆமா எங்க இளவரசி அம்மா இளவரசி ஐயா அந்த வார்த்தை விட்டு போவாதான இளவரசி அம்மா ஐயா நீங்க எப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கணும் பொண்ணு பொண்ணு பெண் ஐயா ஐயா பெண் சொல்றாங்க அதான் எங்க பண்ணுவீங்களா வட்டார இப்ப புலவர் இவரு புக்கத்தோட சேகரி வாஜா ஆமியா பரம மண்டத்தில் இருக்க பரமண்டத்தில் ஐயா நீங்க தான் அம்மாவை ஜவு பண்ணணும் ஐயா நீங்க செய்யுங்க நான் கண்ணை முடிக்கிறேன் கண்ணு அழிச்சு போண்டா வாரி அடிச்சு போடும் ஒரே புள்ள தழைச்ச புள்ள வீட்டுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது எதனா ஆகி போச்சுன்னா நீ செத்துருவடா பார்த்தனா அப்ப நீங்க 2 பேரும் மொத்த பேர் ஏந்திருக்கோம் ஐயா எல்லாம் ஏந்து கூட்டிட்டு போங்க நாளைக்கு போச்சு அவங்க போயிட்டானா நம்மளுக்கு என்ன வேலைங்க நீ மட்டும்தான் உன்னை மட்டும் தான் வாரி அடிக்கும் உள்ள போ ஏன்னா நீங்க எல்லாம் கோயில் பூசாரி என்னோட வாழப்போய் நீங்கள் உரைக்கிறீர் நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தை உண்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் எந்த இன்னொரு சரி துன்பம் சரி எனக்கு பெரிய மாற்றங்கள் ஒரு சக்தி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை லாபம் உங்களுக்கு ஒரு பொழுதும் அப்படியா இருக்க முடியுமா நான் விழுந்து விட்டு காதல் மலையில் பல்ல வலி எத்தி நாளாச்சு பல்ல வலி எத்தி நாளாச்சு பல்ல வலி எத்தி நாளாச்சு மஞ்சள் மூஞ்சிக்கும் மயிர் மழுத்து மூஞ்சி வித்தியாசம் இல்ல நயா படுத்து நாய் மாட்டிங்க நாய் மாட்டிங்க இந்த பக்கம் வந்த எல்லாம் வித்த காட்டுறதுக்கு நான் வச்சிருமா சரி இவர் கண்ணை கொல்ல இருப்பது இங்க வாங்க சொன்ன கட்ட ஏய் ஆம்பளைங்க நீ பொம்பளைங்க யாரும் பார்த்தது இல்ல ஆம்பளை யாருன்னா பாத்துக்கிறே இல்லையா இங்க பண்ண வேலை என்ன நீ குரங்காடா அவன் ஆளு அவர் குரங்கா அவரு குரங்கு மூஞ்சி
அடா வெறி பிடிச்ச நாயா. ஓடிடா என்னடா டேய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து இட்டு வந்த இட்டு தெரியாதா? டேய் யார் தான் ஆளு அடையாளம் இல்லாத அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறா? ஒருவரை விட்டு ஒருவர் தெரியாமல் தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தியா? ஆமா, என்னை பெற்றெடுத்த தாய் பிள்ளை நான் கேள்வியிருக்கிறேன். ஆகினால் என்னை பெற்றெடுத்த தாய்த்து நான் சந்திக்க போகிறேன். அப்படி சந்தித்த பிறகு மீண்டும் நான் உன்னை சந்திக்க முடியாது. எங்க வரவிடும்? உன்னை நான் எப்படி சந்திக்க விடும்? ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. தந்தை ஒரு பிரகாரம் யாரோ எங்களுடைய அரண்மனையிலே 48 நாள் கௌரி போய் இருக்கிறார்களா? அவர்களுக்காக மலர் ஜலம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தையை நான் அனுப்பினார். அப்படி என்றால் மலரை நான் கொண்டு வருகிறேன் அரண்மனைக்கு, நீங்கள் ஜலம் கொண்டு வாருங்கள். அப்படி இல்லை என்றால் ஜலம் நான் கொண்டு வருகிறேன், நீங்கள் மலர் கொண்டு வாருங்கள். சரி, நீ விளைத்து விடாமி நாளை நிலைமை உங்கள் அரண்மனைக்கு ஒரு போக்கால் வருகிறீ. அப்படியே அரண்மனையை சுற்றி பார்த்து விட்டு எங்குமே காணவில்லை. சரி, அது ஒரு தனித்திருக்கிறது. அங்காக இந்த இடத்திலே தண்ணி தருவி அழுத கனியோடு இருக்கிறேன். நான் ஒரு அனாதப்பா. ஆமா, யாருமே வரக்கூடாது. நீ யார்? எதுக்கு வருகிறாய்? அம்மா, இந்த அரண்மனையிலே யாரோ ஒரு தாயானவள் கௌரி பூஜை செய்கிறாளா? அவளுக்கு தேவையான மலர்மலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு பூக்கானம்மா. ஓ, பூஜைக்கு மலர்மலை கொண்டு வந்தாயா? இங்க பூஜை செய்வது வேற யாரும் கிடையாது, நான் தான். நீங்களா? இந்த மாலை எனக்குரியதுதான். அம்மா, உங்களுக்காகவே கொண்டு வந்தேன் மலர்மலை. பெற்றுக்கொள்ளுங்கள் தாயி. உங்களுக்கு சேர வேண்டிய மலர்மலை தங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நான் வருகிறேன். அம்மா, இந்த மலர்மலை தங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இந்த இடத்தை விட்டே போகலாம் என்று புறப்படுத்துகிறார்கள். இல்லாமல் இன்று மனைவி வெறுத்ததோ சந்தேகித்தது.
உண்மைதானம்மா? என்ன சந்தேகம்? அம்மா, என் மனதில் என்ன சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன? உன் பொன்னான முகத்தை பார்க்கும்போது பார்க்கும்போது உன் பொன்னான முகத்தை பார்க்கும்போது என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயின் முகம் பெற்றால் யார் என்று இருப்பதால் உனக்கு பார்ப்பதெல்லாம் தாயாக இருப்பான் என்று ஆசைப்படுகிறாய். வேண்டாம், இருக்காது. ஆபத்தான இடம். ஒரு மாடு இருக்கிறான், அவன் பார்த்து அவனை போட்டு விடுவா, போயிடும். அம்மா, இந்த இடத்தில் இருந்தால் ஆபத்து ஏற்படும். ஆகினால் இந்த இடத்தை பற்றி எல்லாம் என்று நீங்கள் உரைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நான் செல்ல விரும்பினால் ஒரே ஒரு முறை என் மனக்குளிரே, மனக்குளிரே, அம்மா, உன்னை தான்